தொடர்ந்து நம்ம ஈரான் மற்றும் இஸ்ரேலுடைய தகவல்களை பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பா பார்க்கலாம். அதுலயும் முதல் விஷயமே பார்த்தா சைனா தான். இன்னைக்கு சைனா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஐநாவே உங்களுக்கு அனுமதி கொடுக்கல ஈரானை தாக்குறதுக்கு, இருந்தாலும் எப்படி நீங்க அமெரிக்காவும் இஸ்ரேலும் தாக்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி எழுப்பியிருக்காங்க. ஒரு ஜனநாயக நாடை இப்படி அக்கிரமம் பண்ணி போய் தாக்குறது அப்படிங்கிறது சைனா ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால ஈரானுக்கு எப்போதும் நாங்க பக்கபலமாக இருப்போம், எந்த நேரத்துல வேணா ஈரானுக்காக நாங்க களமிறங்குவோம் அப்படிங்கக்கூடிய எங்களுடைய முழு சப்போர்ட்டை கொடுப்போம்னு சொல்லிட்டு இன்னைக்கு சைனாவுடைய ஸ்போக் பர்சனே என்ன பண்ணிருக்காங்க, பகிரங்கமா அறிவிச்சிருக்காங்க. இப்பதான் பாத்தீங்கன்னா ரஷ்யா என்ன செஞ்சாங்க, செச்சனியா படையை கொடுக்குறேன்னு சொன்னாங்க. இதுவரை இவங்க எல்லாம் உள்ள வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். ஏன்னா நமக்கே தெரியும், பொதுவா ஒரு நாடு இன்னொரு நாடு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கும்போது மறைமுகமா உதவி செய்வாங்களோ தவிர நேரடியா வந்துட்டாங்கன்னா வர்றவங்களுக்கும் சேர்ந்து பிரச்சனை வந்துடும் சொல்லிட்டு யாரும் வரமாட்டாங்க. அதனால அமெரிக்கா இஸ்ரேல் அந்த பக்கம் இருந்தாங்க, இந்த பக்கம் பார்த்தா ஈரான் இருந்தாங்க. அது மட்டும் தான் நமக்கு தெரிஞ்சிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஆக 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 இப்ப என்ன இருக்குன்னு பார்த்தா ரஷ்யால இருந்து செச்சனியா படை வந்திருக்குது. அப்படிங்கும்போது ரஷ்யா நேரடியாக ராணுவ உதவி செய்யுதுன்னு அர்த்தம். ரெண்டாவது சைனா இப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவங்க ஆல்ரெடி எத்தனையோ தடவை வார்னிங் எல்லாம் கொடுத்துட்டாங்க. இது ஒன்றும் புது வார்னிங் கிடையாது. போர் ஆரம்பிச்சு இப்போ 1 மாசம் ஆகுதுன்னா 1 மாசம் கழிச்சு அதை சொல்ல போறாங்க. இதெல்லாம் 1 மாசத்துக்கு முன்னாடி சொன்னதுதான். ஆனா இப்ப ஏன் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா மறுபடியும் இவங்களும் போருக்குள்ள ஏதோ ஒரு விதத்துல நுழையறதுக்காகத்தான் சைனா இப்படி சொல்றாங்கன்னு சொல்லிட்டு தெரிய வருது. அப்ப இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு மீட்டிங் போயிருக்கும். ரஷ்யாவும் ஈரானும் சைனானும் சேர்ந்துதான் இப்ப என்ன பண்ண போறாங்க, தரைப்படை வந்ததுக்கு பிறகு முடிவுகளை எடுக்க போறாங்கன்னு சொல்லிட்டு இது மூலமாக உணர்ந்து கொள்ள முடியுது. பார்க்கலாம். சைனா இதுவரையே பொருள் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஆயுதங்கள் கொடுத்தாங்க, பணம் கொடுத்தாங்க, உணவுப் பொருட்கள் அங்க தட்டுப்பாடு வந்தப்ப கொடுத்தாங்க, எல்லாமே கொடுத்தாங்க. அடுத்தது படைகளையும் கொடுக்க போறாங்களா அப்படிங்கிறது. அப்படி படைகள் கொடுத்தா சைனாக்கு எந்த ஒரு நஷ்டமும் இல்லை. ஏன்னா ரஷ்யாட்ட கூட போர் நடந்துட்டு இருக்கு, படைகளை அனுப்புனா நஷ்டம். ஆனா சைனாட்ட போர் எல்லாம் நடக்கலைங்கிறதுனால படைகளை அனுப்புனாலும் கூட நஷ்டம் இல்லைங்கிற ஒரு சூழ்நிலை தான். அதனால அவங்க கொடுத்து உதவ முடியும். ஆனா அதை கொடுக்க போறாங்களா, அதுக்கான ஒரு சமிக்கைக்கான அறிவிப்பாதான் இது இருக்கான்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு பேசு பொருளா மாறி இருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து ஈரான் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, தொடர்ச்சியாகவே அமெரிக்காவுடைய போர் விமானங்களை சுட்டு வீழ்த்திட்டு இருக்காங்க. முதல்ல ஃப்ரெண்ட்லி அட்டாக்னு சொல்லிட்டு சமாளிச்சுட்டு இருந்தாங்க அமெரிக்கா. அதுக்கு பிறகு பார்த்தா ஈரான் என்ன பண்ணாங்க, ப்ரூஃபாவே காட்டினாங்க. வீடியோலாம் என்ன பண்ணாங்க, ரிலீஸ் பண்ணாங்க. அவங்களுடைய F-13, F-15, F-15E ஸ்ட்ரைக் ஈகள்னு சொல்லிட்டு வச்சிருக்கக்கூடிய போர் விமானம் மட்டும் ஒரு நாட்டுடைய இன்னொரு நாடு சுட்டு வீழ்த்திடுச்சுன்னா அது அந்த நாட்டுடைய பாதுகாப்புக்கே அவங்களுடைய ஆயுதங்களே ஒண்ணுத்துக்கும் இல்லை அப்படின்னு சொல்ற அளவுக்கான ஒரு நிலைமை. ஏன்னா இருக்கிறதே நம்பர் 1 போர் விமானங்கள். அதுக்கப்புறம் தான் மத்தது எல்லாமே. இந்த வான் தடுப்புகள் பயன்படுத்துறது, பயன்படுத்தாதது, தடுக்கிறது, தடுக்காதது, உளவு பிரிவு வேலை செய்யறது, இதெல்லாமே செகண்டரி தான். ஃபர்ஸ்ட் போர் விமானம். அதனாலதான் அமெரிக்கா இஸ்ரேலுடைய போர் விமானத்தை இதுவரையும் யாருமே சுட்டு வீழ்த்தல அப்படிங்கக்கூடிய ஒரு ஹிஸ்டரி மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த ஹிஸ்டரி எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, இந்த தடவை ஈரான் ஒண்ணுமில்லாம பண்ணிட்டாங்க. அதுல இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, போர் விமானத்துல தாக்கப்பட்ட போது கடைசியா கூட என்ன பண்ணியிருந்தாருன்னா, விமானி பேராசூட் யூஸ் பண்ணி இறங்கிட்டாரு. சரி, இறங்கிட்டா எங்க போய் இறங்க முடியும்? இப்ப விமானம் ஈரான் மேல பறந்துட்டு இருக்கு, ஈராக் மேல பறந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அங்க தாக்குதல் நடத்தப்பட்டா எந்த இடத்துல விழுக முடியும்? அந்த பேராசூட்டை யூஸ் பண்ணி அதே ஈராக்லயும் அதே ஈரான்லயும் தான் விழுக முடியும். அப்ப எந்தெந்த இடத்துல எல்லாம் தாக்குதல் நடத்தப்படுதோ அந்த இடத்துலதான் அந்த பேராசூட் யூஸ் பண்ணி அந்த விமானி இறங்கி இருப்பாரு. விமானம் என்ன இருக்கும், சுக்குநூறாயி அதனுடைய பாகங்கள் விழுந்து கிடக்கும். அதை விட்டு போட்டு அந்த விமானி பேராசூட்லயே என்ன பண்ண முடியாது, அமெரிக்காவுக்கு எல்லாம் போய் சேர முடியாது. அதனால என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்க சுட்டு வீழ்த்தப்பட்ட போதெல்லாம் அதுல இருந்து விமானிகள் குதிச்சாங்கல்ல, அந்த விமானிகளையும் நாங்க சிறை பிடிச்சிருக்கோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஈரான் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஏன்னா ட்ரம்ப் என்ன கேட்டிருக்காருன்னா, இப்ப நேத்து சொல்லும் போது கடைசிக்கு எங்களுக்கு ஒரு 48 மணி நேரம் டைம் கொடுங்க, அதாவது 48 மணி நேரம் போர் நிறுத்தம் கொடுக்கறதாமா. எதுக்கு 48 மணி நேரம், எதுக்கு இங்கிருந்து நாங்க சிறைப்பிடிச்சு வச்சிருக்கக்கூடிய விமானிகளை மீட்கிறதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் கேட்டிருக்காங்க. கேட்கும் போதுதான் தெரியுது, அப்ப இவங்க சிறைப்பிடிச்சு வச்சிருக்காங்க. அதை பத்தியான பேச்சு அமெரிக்காட்ட டீலிங் போயிட்டு இருக்காங்க. அமெரிக்கா என்ன பண்றாங்க, பகிரங்கமா அறிவிக்காட்டினாலும் அதுக்காகத்தான் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, சைட்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா பேச்சுவார்த்தையெல்லாம் போயிட்டு இருக்காங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா வெளியே வந்திருக்க அந்த தகவல். அது மட்டும் இல்லாம தரைப்படை உள்ள போயிருச்சு. உள்ள போன தரைப்படையை இப்ப ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்களாமா. ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கிறது என்னன்னா, இப்போ ஒரு எல்லை பகுதி இருக்குன்னா டைரக்டா உள்ள போயிட முடியாது. இறங்கிட்டாங்க, கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். அப்ப இறங்கிட்டாங்க அப்படிங்கும் போது அந்த இடத்துல நாங்க ஹோல்ட் பண்ணிருக்கோம்னு என்ன அர்த்தம்னா, அவங்கள அங்கிருந்து மூவ் பண்ண வேணாம்னு சொல்லிடுவாங்க. அதனால இப்ப அமெரிக்கா தரைப்படை இறங்கிருச்சு, அதை நாங்க ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கோம், எங்களுக்கு 48 மணி நேரம் சீஸ் ஃபயர் கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. தரைப்படையெல்லாம் கொண்டு போயிட்டு 48 மணி நேரம் சீஸ் ஃபயர் கேக்குறாங்கனாவே அமெரிக்காவால என்ன பண்ண முடியல, ஈரான் அச்சுறுத்த முடியலன்னு அர்த்தம். ஈரான் இந்த நேரத்துல கூட
உங்களுடைய பயணிகளை நீங்க மீட்கிறதுக்காக முயற்சி பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அது இல்லாம விமானிகள்ல என்ன சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்கன்னா, நாங்க ஒண்ணும் பண்ண முடியாது, நாங்க ஈரானுக்கு எதிராக வரணும்னு வரல, எங்களுடைய கவர்மெண்ட் தான் எங்களை அனுப்பிச்சிருக்காங்க, அதனால எங்களை விட்டுருங்கன்னு சொல்லிட்டு அந்த பிடிபட்ட போர் விமானத்துல இருக்கக்கூடிய அந்த வீரர்கள், அவங்களும் சும்மா சாதாரணமானவங்களா இருக்க மாட்டாங்க, அவங்களும் ஒரு பெரிய ராணுவத்துல ஒரு முக்கிய பங்காற்றக்கூடியவங்களாக இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு போர் விமானம்னா அதிகபட்சம் எவ்வளவு இருக்கும், ஒரு 50 போர் விமானம் இருக்கும், அதிகபட்சம் ஒரு 100 போர் விமானம் இருக்கும், அவ்வளவுதான். அந்த 50-100 போர் விமானத்துக்கு அவங்க ஆட்களை நியமிக்கிறாங்க அப்படின்னா அவங்க ரொம்ப பார்த்தா தேர்ச்சி பெற்றவங்களாகவும் ராணுவத்துல முக்கியமானவங்களாக இருப்பாங்க. ஆனா அவங்களே பாத்தீங்கன்னா எங்களுக்கும் இதுக்கு சம்பந்தம் இல்ல, எங்களை விட்டுறலாம்லன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க, கெஞ்சி இருக்கிறதாக இன்னைக்கு ஈரான் தகவல் சொல்லியிருக்காங்க. அடுத்தது இதெல்லாம் இல்லாம இப்ப ஈராக்ல நேத்து என்ன பண்ணப்பட்டிருக்கு, சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்குது. ஒரு உளவு விமானம் என்ன பண்ணப்பட்டிருக்கு, சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கு. உளவு விமானம் தானே, சாதாரணதா இருக்குமான்னு கேட்டா கிடையாது, இருக்கிறதுல ரொம்ப அதிநவீனமான ஒரு உளவு விமானம் தான். இதை யாராலையும் சுட்டு வீழ்த்த முடியாது. பொதுவா போர் விமானத்தை தான் சுட்டு வீழ்த்த முடியாது, உளவு விமானத்துல சுட்டு வீழ்த்த முடியும். நம்ம MQ-9 பாத்திருக்கோம். ஆனா இந்த உளவு விமானம் எப்படின்னா ரேடார்லயே சிக்காத ரொம்பவே அதிநவீன உளவு விமானமா இருக்கு. அதை ஈராக்ல வச்சு சுட்டு வீழ்த்திருக்காங்க. அதனால இப்ப ஈராக்ல தான் அதனுடைய பாகங்கள்லாம் விழுந்திருக்கு. இப்ப அமெரிக்கா என்ன பண்ணிருக்காங்கன்னா குர்திஸ்ட கேட்டிருக்காங்க, கொஞ்சம் அந்த உளவு விமானங்கள் வெடித்து சிதறின பாகத்தை மட்டும் எடுத்து கொடுங்கன்ட்டு. ஏன்னா இப்ப அந்த விமானம் சிதறின பாகத்தை வச்சு அதனுடைய டெக்னாலஜியை கண்டுபிடிச்சிட முடியும். அமெரிக்காட்டி இஸ்ரேல்ட்டையும் இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா, யாருமே செய்ய முடியாத விஷயத்த அவங்க முன்னாடியே ஆயுதங்கள்ல செஞ்சு வச்சிருப்பாங்க. ஆனா அதனுடைய ப்ளூ பிரிண்ட் எல்லாம் இப்ப இவங்களுக்கு கிடைச்ச மாதிரி ஆயிடுச்சு. தாக்கப்பட்டா என்ன ஆகும், அதனுடைய உள் பாகங்கள்லாம் கிடைக்கும். அதனால அந்த பாகம் ஈரான் கையிலயோ இல்ல ஈராக் கையிலயோ கிடைச்சிடக்கூடாது. ஈராக்ல ஈரானுடைய ப்ராக்சிஸ் எல்லாம் இருக்காங்க, கொஞ்சம் அதை எடுத்து கொடுங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா இன்னைக்கு கேட்டிருக்காங்க. பார்க்கலாம் குர்திஸ் படைகள் அதை எடுக்கிறதுக்கு அங்க இருக்கக்கூடிய ஈராக்குடைய படைகள் விடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. கடைசியா இப்பயாவது காசாவை நிம்மதியா விட்டாங்களான்னு கேட்டீங்கன்னா இப்பவும் காசாவை நிம்மதியா விடல. காசாவுடைய பார்வையை என்ன பண்ணிருக்காங்க, எல்லாத்திட்ட இருந்து மறைச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். இன்னுமே காசாக்குள்ள என்ன பண்ணிருக்காங்க, அநியாயம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அங்க இருக்கிற ஜூக்குள்ள எல்லாம் புகுந்து நேத்து என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய IDF வீரர்கள் பொழுது போலன்னு சொல்லிட்டு விலங்குகளை சுட்டிருக்காங்க. ஜூல இருக்கக்கூடிய விலங்குகளுக்கும் இவங்களுக்கும் போருக்கும் எந்த ஒரு சம்பந்தமுமே இல்ல. பொதுவா போருடைய ரூல்ஸ் இருக்கும் பாருங்க, அந்த ரூல்ஸ்ல கூட இந்த மாதிரியான தாக்குதலை பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அது கூண்டுக்குள்ள இருக்கு, கூண்டுக்குள்ள இருக்கிறத போய் என்ன பண்ணிருக்காங்க, தாக்கியிருக்காங்க. ஒரு காட்டு பகுதியில கூட போய் வேட்டையாடல, கூண்டுக்குள்ள இருக்கிறத போய் தாக்குறாங்கன்னா இவங்களெல்லாம் நம்ம என்ன சொல்றது, ஒரு சைக்கோத்தனமான ஒரு பிஹேவியர் தான். ஒரு ராணுவத்தை சேர்ந்தவங்க இவ்வளவு ஒரு கீழ்த்தரமாக நடந்துக்கிறாங்கன்னா அது IDF சோல்ஜர்ஸா மட்டும்தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்க காசா தரப்புலன்னு சொல்லியிருக்காங்க. உண்மையாலுமே இவங்க வீரர்கள்னு சொல்லிட்டு எந்த லிஸ்ட்லயுமே கொண்டு வர முடியாது. எப்ப பார்த்தாலும் குழந்தைகளையும் குழந்தைகளுடைய பள்ளிக்கூடங்களையும் அவர்களுடைய பேக் எல்லாம் கிடைச்சா அந்த பேகை பிச்சு போடுறது, அந்த பேகை எரிக்கிறதுல இவங்களுக்கு ஒரு சந்தேகம். இதெல்லாம் யார் பண்ணுவா, ஒரு சைக்கோ தான் பண்ணுவாங்க. அந்த மாதிரிதான் விலங்குகள், அது குட்டி குட்டி விலங்குகளாக இருக்குது. புலிக்குட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 3-4 குட்டி இருக்குது. நாய்க்குட்டி வெரைட்டியா இருக்குது, எல்லாமே குட்டியும் இருக்கு. அதை பார்த்தாவே எவ்வளவு பெரிய மோசமா இருக்கவங்களுக்கும் தாக்க தோணாது. அதை போய் என்ன பண்ணிருக்காங்க, சுட்டிருக்காங்க. அது இல்லாம அங்க இருந்த கிளிகள் பறவை வகைகளை என்ன பண்ணிருக்காங்க, சுட்டிருக்காங்க. சுட்டுட்டு போனதெல்லாம் என்ன இருக்கு, அங்கேயே கீழே விழுந்து செத்து கிடக்கிறத இன்னைக்கு ஜூல இருந்து போட்டோ எடுத்து என்ன பண்ணிருக்காங்க, காமிச்சிருக்காங்க. பைத்திய முத்தி போய் தான் என்ன பண்றாங்க IDF சோல்ஜர்ஸ் எல்லாம் தெரிஞ்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தான் இப்ப அந்த முக்கியமான தகவல். நம்ம அடுத்த ஒரு காணொலியில சந்திப்போம்.